Hello everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவாவில் அரேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபார் லூப் இன் ஜாவா பார்த்துருப்போம். பார்க்கலைன்னா மறக்காமல் நம்மளோட ஜாவா டுட்டோரியல் சீரிஸ் பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம் யூடியூப்பில். அதில் போய் அப்படியே வீடியோஸ் கண்டினியூ பண்ணி பிகினர் லெவல் இன்ட்ரடக்ஷன்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஃபார் லூப் வரைக்கும் வந்துடலாம். இப்போ வந்து நம்ம அரேஸ் டாபிக் குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அரேஸ்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே பேசிக்காக அரேஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன். எப்படி இப்போ நம்ம நார்மலாக நமக்கு எதாவது வேணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து அதை சேவ் பண்ணுவோம், அதாவது ஒரு ட்ரெஸ்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். லைக் இப்போ நம்மக்கிட்ட கபோர்டு இருக்குன்னா அதில் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு கபோர்ட்லையும் யூஸ் பண்ணாத சில நல்லா கிராண்டான ஃபங்க்ஷன்ஸுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸை ஒரு ரேக்லையும் நம்ம வைப்போம் நம்மளோட கபோர்டில். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில நம்பர்ஸான டேட்டாஸை தனித்தனியாக தேவைப்படுற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து சேவ் பண்ணி வைக்கிறத தான் அரேஸ்னு ஜாவாவில் சொல்லுவோம். ஸோ புரிகிற மாதிரி கூட இப்போ நான் ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இப்போ நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இது நான் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது உங்ககிட்ட வந்து தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸுன்னு ஒரு 4 மார்க் இருக்குது. அதாவது ஒன்றில் 90 எடுத்திருக்கீங்க, ஒன்றில் 20 எடுத்திருக்கீங்க, ஒன்றில் 35 எடுத்திருக்கீங்க, இன்னொன்றில் 85 எடுத்திருக்கீங்க, தென் 100 ஒரு இதில் சென்டம் எடுத்திருக்கீங்க. இப்போ இது மூணுமே உங்களோட 10th மார்க்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இது கஜன்னு இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட தமிழில் எவ்வளோ மார்க்கு, ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்கு, தென் மேக்ஸில் எவ்வளோ மார்க்கு, தேர்டு சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்குன்னு கேட்டால் இதில் எதோட மார்க்குன்னே உங்களுக்கு தெரியாது. அப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு காலம் போட்டு அதில் 5 பாக்ஸ் பிரித்து, இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் வந்து நான் 90, அடுத்ததில் இங்கிலீஷில் 20, மேக்ஸில் 35, தென் சயின்ஸில் 85, சோஷியலில் 100, இந்த மாதிரி நான் தனித்தனியாக பிரித்து சேவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வந்து தமிழில் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்குனா 90ன்னு சொல்லலாம். அடுத்தது செகண்ட் சப்ஜெக்ட் இங்கிலீஷில் என்ன மார்க்குன்னு கேட்டாங்கன்னா 20ன்னு சொல்லலாம். திடீர்னு அவங்க தேர்டு சப்ஜெக்டில் என்ன மார்க்குன்னு கேட்டால் 35. அப்போ தேர்டு சப்ஜெக்ட்னா அது என்னது மேக்ஸ். அப்போ மேக்ஸில் 35. இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதை தான் வந்து அரேன்னு சொல்லுவோம். நார்மலாக பேசிக்காகவே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயுமே அரேன்னா இது தான். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அரே இப்போ வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் 90 இருக்குது, செகண்ட் பொசிஷனில் 20 இருக்குது, தேர்டில் 35, ஃபோர்த்தில் 85, ஃபிஃப்த்தில் 100 இருக்குது. ஸோ எவ்வளோ பாக்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 5 பாக்ஸ் இருக்குது. அப்போ 5 பொசிஷன்னு நீங்கள் நினைப்பீங்க. 5 பொசிஷன் தான், 5 பிளேஸ் தான். பட் ஸ்டார்ட் ஆகிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 தான். இந்த அரே சைஸ்க்கு இந்த அரேக்கான பாக்ஸஸ் எவ்வளோ இருக்குன்னா 5. ஸோ சைஸ் வந்து 5 தான். பட் பொசிஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மார்க்கோட பொசிஷன் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் மார்க்கோட பொசிஷன் 1, தேர்டு மார்க்கோட பொசிஷன் 2, ஃபோர்த்து மார்க்கோட பொசிஷன் 3, ஃபிஃப்த்து மார்க்கோட பொசிஷன் 4. இந்த மாதிரி பொசிஷன் 0லேருந்து தான் அரேயில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு வேரியபிளில், இப்போ நான் இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு டேட்டா டைப், என்னோடய ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஃபஸ்ட்டு என்னோட ஒரு 1 அப்படின்னு போட்டு நான் இதுக்குள்ளே ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அயன் மேன் அப்படின்னு நான் ஒரு டேட்டா வந்து மூவியோட நேம் வந்து நான் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது மறுபடியும் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு இதில் 2 அப்படின்னு போட்டு இதில் வந்து ஆண்ட்மேன் அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு 3, இதில் என்ன சேவ் பண்ணுறேன்னா ஸ்பைடர்மேன். ஸோ இப்போ இது என்னது 3வது வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் வேல்யூஸ். இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக நான் எவ்வளோ வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே டேட்டா ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? ஸோ அது பாசிபிள் இல்லைல்ல. ஒரு 5 இருக்குது, 10 இருக்குன்னா பண்ணலாம், 100 thousands இருக்குன்னா பண்ண முடியாது இல்லை ஒரு வேரியபிளாக க்ரியேட் பண்ணி. ஸோ அதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா அரே மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நம்மளோட டேட்டா டைப் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறோமா இல்லை வந்து இன்டீஜரில் கொடுக்குறோமா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வேர்ட்ஸில் தானே கொடுக்குறோம். ஸோ நான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுக்குறேன். இப்போ அரே நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். இப்படி நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறது தான் அரேவை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ என்னோடய வேரியபிள் நேம் நான் என்ன வைக்கிறேன்னா மார்வல் மூவிஸ், எம்முக்கு நம்ம கேப்ஸில் போட வேணாம், மார்வல் மூவிஸ்ன்னு வைக்கிறேன். என்னோட
எதோட நேம் வேரியபிளோட நேம் நான் மார்வல் மூவிஸ்னு வைக்கிறேன். இப்போ ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன்னா மார்வல் மூவிஸ் நான் என்னோடய வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து புதுசாக என்னோடய அரேவை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் அரே வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அரே நான் க்ரியேட் பண்ணுறேன்னு. ஸோ புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனால நியூ ஸ்ட்ரிங் சைஸ் என்னன்னு நம்ம கொடுக்கணும். அந்த அரேவோட சைஸ் என்ன, அதில் எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறீங்க, நான் வந்து 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் அரேவை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம், இங்கே என்னோடய வேரியபிள் நேம் என்ன, இந்த மார்வல் மூவிஸ். இந்த மார்வல் மூவிஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிள் இந்த அரேக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு மூவி என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா ஆண்ட்மேன் அப்படிங்கிற அயன்மேன் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இது நீங்கள் ஈக்குவல் டுன்னு போடலாமான்னு கேட்டிங்கன்னா கூடாது. பக்கத்தில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆண்ட்மேன் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகணும். ஸோ அதாவது எந்த இப்போ நீங்கள் அரேவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டீங்க. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 5ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சைஸ் ஃபஸ்ட்டு பொசிஷனில் எனக்கு என்ன ஸ்டோர் ஆகணும்னா அயன்மேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஸ்டோர் ஆகணும்னு நான் சொல்கிறேன். அடுத்தது இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. system.out.printlnல ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் ஆகணும், என்னோட மார்வல் மூவிஸில் ஃபஸ்ட்டு பொசிஷன், அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் நான் என்ன நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அயன்மேனுன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த அயன்மேனு நான் ஃபஸ்ட் பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கிறது எனக்கு அந்த அரேஸ் அந்த அரேக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். இது உங்களுக்கு புரியலைனாலும் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பெக்டட் இந்த இடத்துல இங்கே நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணதில் செமிகோலன் போடாமல் விட்டுட்டோம். ஓகே, இப்போ ஜாவா c_வைஷு.java இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன், எரர் இல்லைன்னா ரன் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா வைஷு.java இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அயன்மேனுங்கிறது இந்த சைஸில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் போய் ஸ்டோர் ஆயிடுது. ஸோ அயன்மேனுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்த பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாமா, அதாவது இருங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கே என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்வல் மூவிஸ் இப்போ செகண்ட் பொசிஷனில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா ஈக்குவல் டு ஸ்பைடர்மேன் அப்படின்னு நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறேன். செமிகோலன் போடுறதுக்கு மறந்துடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு எரர் வரும். தென் system.out.println இதில் வந்து அடுத்த மார்வல் மூவிஸோட இது வந்து எனக்கு ஸ்டோர் ஆகணும். செகண்ட் பொசிஷனில் நான் என்ன கொடுத்துருக்கனோ அது வந்து இதில் ஸ்டோர் ஆயிரு அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கம்பைல் பண்ணுறேன். ஜாவா c_வைஷு.java என்டர் கம்பைல் ஆயிரும். இப்போ ரன் பண்ணுறேன், ஜாவா வைஷு.java என்டர். இப்போ எனக்கு இதில் அயன்மேன் ஸ்பைடர்மேன் முதல்ல கொடுத்தது ரெண்டாவது கொடுத்தது ரெண்டு அரேயில் ஸ்டோர் பண்ணணுமே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் அரேயோட சைஸ் என்னென்னு மாத்திரேன்னா வெறும் 2ன்னு மாற்றிடுறேன். 2ன்னு மாற்றிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே மார்வல் மூவிஸ் தேர்டு பொசிஷனில் எனக்கு ஒன்று ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லி நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இதில் சும்மா ஆண்ட் அப்படின்னு மட்டும் நான் சேவ் பண்ணிட்டு system.out.printlnல சேம் இந்த மார்வல் மூவிஸுங்கிறத காப்பி பண்ணிக்கலாம். ஒரு நிறைய டைம் டைப் பண்ணுற கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ இந்த மார்வல் மூவிஸுங்கிறத மட்டும் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட், ஐயோ அப்படியே பேஸ்ட் ஆயிடுச்சு. இது நம்ம டைப்பே பண்ணிக்கலாம் ப்ரோ. மார்வல் மூவிஸ் 3 இப்போ இதே எனக்கு வந்து இதில் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி, அதாவது இந்த மார்வல் மூவிஸ் 3 தேர்டு பொசிஷனில் ஆண்ட்டுன்னு சேவ் பண்ண சொல்லியிருக்கேன். இது சேவ் பண்ணுதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஜாவா ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வருது, எரர் வருது. ஏன் எரர் வருது, ஏன்னா அதாவது இந்த அரேயோட இண்டெக்ஸே அவுட் ஆஃப் பாக்ஸ் போயிடுச்சு. லென்த்தே பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம இங்கே எவ்வளோ லென்த் கொடுத்துருக்கோம், நம்மளோட அரேயோட லென்த் வெறும் 2ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே 3ஆவதாக நான் ஒரு ஆண்ட்டுன்னு சொல்லி ஒரு டேட்டாவை வந்து நான் கொடுக்கும்போது லென்த்தே 2 தான் இருக்குது. 3ஆவதாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்டு ஸோ எரர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இதுக்கு போய்க்கலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக இந்த இடத்துல என்னென்ன நடந்திருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நல்லா கவனிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும்.
இப்போ எப்படி நம்ம யூடியூப்பில் இப்போ நான் இந்த ஜாவா டியூட்டோரியல் போடுறேன்னா இந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் என்னோட #1 வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவா. அதில் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவாவாக இருக்கும். தென் அப்படி டேட்டா டைப்ஸாக இருக்கும், வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்கும், தென் அப்படி பார்த்தீங்கன்னா இஃபல்ஸ் இருக்கும், ஃபார் லூப் இருக்கும், டெர்னரி ஆப்ரேட்டர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ, இது வந்து செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ, ஃபோர்த் வீடியோ, ஃபிஃப்த் வீடியோ, அந்த மாதிரி அப்படி சீரீஸ் அப்படி ஒரே டுட்டோரியல் இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே ஜாவாவோட பிளேலிஸ்ட். இதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வீடியோன்னு இருக்கும். இப்போ எனக்கு திடீர்னு இந்த வேரியபிள் வீடியோவை நான் டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். திடீர்னு பொசிஷன் நான் ஃபஸ்ட்டாக மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அப்போ இது என்னோட பிளேலிஸ்ட்டில் நான் பண்ணக்கூடிய சேஞ்சஸ். இது ஒரு ஆர்டராக இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த ஒரு பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது மார்வல் மூவிஸ் அப்படின்னு நான் ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த மார்வல் மூவிஸ் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா அதோட சைஸ் சொல்கிறேன். மொத்தம் நான் எவ்வளோ மார்வல் மூவிஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேங்கும்போது நான் வந்து 3 மார்வல் மூவிஸ் பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 5 மார்வல் மூவிஸ் பார்க்கலான்னு முடிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் 2 மார்வல் மூவிஸ் தான் என்னால் இன்றைக்கி பார்க்க முடியும்னு 2ன்னு என்னோட அரேவோட சைஸ் கொடுத்துட்றேன். அப்போ அது என்ன பண்ணுன்னா எனக்கு 2 அரேவோட சைஸ், அதாவது 2 விஷயம் எனக்கு அது வந்து க்ரியேட் பண்ணும். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அயன்மேன் அப்படின்னு நான் ஒரு அரே வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனில் எனக்கு அயன்மேன் அப்படிங்கிறது போய் ஸ்டோர் ஆயிரும். அடுத்து 2வது பொசிஷனில் ஸ்பைடர்மேனு போய் ஸ்டோர் பண்ணுன்னு கொடுக்குறேன். அப்போ இந்த இதில் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது எனக்கு போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ 3வதாக நான் ஒன்று கொடுக்குறேன், ஆண்ட்மேன் எனக்கு ஸ்டோர் பண்ணுனேன். பட் இந்த இடத்துல நான் பொசிஷன் எவ்வளோ கொடுத்துருக்கேன், வெறும் 2 தான் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு எப்படி ஆண்ட்மேன் அப்படிங்கிறது போய் ஸ்டோர் ஆகும்? அப்போ இந்த இடத்துல பொசிஷனே இல்லை. ஸோ எனக்கு இந்த இடத்துல எரர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், அப்போ இது ஃபஸ்ட்டு இது செகண்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஆக்சுவலி 0லிருந்து ஆரம்பிக்கும். நம்ம சொன்ன மாதிரி அரே இது வந்து இதோட பொசிஷன் வந்து 1. இப்போது நமக்கு பார்க்குறக்கு சைஸ் வந்து 2 இருக்கிற மாதிரி இருக்கும், 2 இருக்கும். அதாவது இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். சைஸ் வந்து 2 தான். சொன்ன மாதிரி சைஸ் 2 தான். பட் பொசிஷன் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா இது 0th பொசிஷன், இது ஃபஸ்ட்டு பொசிஷன். இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு எனக்கு 0th பொசிஷனில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணு, அதாவது இந்த இடத்துல 1ன்னு தராமல் 0ன்னு கொடுங்க. 0ன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு அயன்மேனுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பொசிஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் பிரிண்ட் ஆகும். செகண்ட் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஏன் டிஸ்பிளே ஆகாதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரெண்டும் நம்ம முன்னாடி ரன் பண்ணனால இது ரெண்டும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா இருங்க இது அப்படி ஓகே கரெக்டாக இருக்குது. ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. அயன்மேனுங்கிறது மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்பைடர்மேனுங்கிறது பிரிண்ட் ஆகலை. பட் அப்ளைவை ரன் பண்ணும்போது அயன்மேன் ஸ்பைடர்மேன் ரெண்டுமே சேர்ந்து பிரிண்ட் ஸ்பைடர்மேன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் இந்த டைம் பார்க்கும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல நம்ம அரேவோட சைஸ் என்னென்னு வச்சுருந்தோம், 5ன்னு வச்சுருந்தோம். அதனால நமக்கு இந்த இடத்துல நம்ம கொடுத்த அயன்மேனும் ரன் ஆச்சு, ஸ்பைடர்மேனும் ரன் ஆச்சு. இப்போ நம்ம சைஸை வந்து 2ன்னு மாற்றிட்டோம். அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி 2 அப்படிங்கும்போது இதுதான் 2, இந்த 2 சைஸ் தான் இருக்குது. அப்போது இந்த 2 பாக்ஸில் இதில் வந்து அயன்மேனும் இதில் வந்து ஸ்பைடர்மேனும் போய் ஸ்டோர் ஆயிடுவாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு மார்வல் மூவிஸ் 1 பிரிண்ட் பண்ணனதும் அயன்மேனுங்கிறது இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் 2 பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது எனக்கு இந்த இடத்துல எரர் வந்துருச்சு. 2ங்கிறதுக்கே எரர் வந்துருச்சு. அப்புறம் எங்கேருந்து அது 3 வருது? ஏன் 2ங்கிறதுக்கே எரர் வருதுன்னா 2 அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஏன்னா இது வந்து 0th பொசிஷன், இது ஃபஸ்ட்டு பொசிஷன். 2னா இங்கே தான் 2வதுன்னு இன்னொரு பாக்ஸ் இருக்கணும். அதாவது 2வதுக்குன்னு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கணும். அப்போ அது இல்லை. அப்படி இருக்கும்போது 0th பொசிஷன், இது ஃபஸ்ட்டு பொசிஷன். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணினதும் அது வந்து ஃபஸ்ட்டு இது முதல்ல என்ன இருக்குது அப்படிங்கிறது அது பார்க்கும். அப்போ முதல்ல என்ன இருக்குங்கிறது நமக்கு வந்து அதாவது முதல்ல என்ன இருக்குதுன்னு அது பார்க்கும். அயன்மேன் தான் நமக்கு முதல்ல இருக்குது. ஸோ அது அயன்மேனுங்கிறது முதல்ல இருக்கிறது பிரிண்ட் பண்ணிவிட்டு 2வது இருக்க ஸ்பைடர்மேன் இங்கே அந்த பாக்ஸே கிடையாதுங்கிறதுனால அது நமக்கு பிரிண்ட் ஆகாமல் எரர் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அரே இன் ஜாவா. எல்லாத்துலேயுமே அரேவோட ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் வந்து இதுதான். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்மளே இன்புட் கொடுத்து பண்ணுறோம். அதாவது இந்த அயன்மேன் ஆகட்டும், ஸ்பைடர்மேன் ஆகட்டும், ஆண்ட் ஆகட்டும், நம்மளே இன்புட் கொடுக்குறோம். இதுவே நீங்கள் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கியும் நீங்கள் பண்ணலாம். அப்போ யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கினா ஆல்ரெடி நான் இங்கே ஜாவா யூட்டில் ஸ்கேனர் வந்து போட்டு வச்சுருக்கேன். இன்புட் வாங்கணும்னா ஸ்கேனர் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் போடாமல் கிளாஸ்லேருந்து ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஜாவா .util.scanner போட்டுட்டு இன்புட் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டுறேன்.
இது கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னொரு டைம் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து புரியாதவங்க இந்த ஒரு டைமில் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இது எல்லாமே பேசிக் தான். வைஷுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இது இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எல்லாம் பேசிக்ஸ். இப்போ நம்ம என்ன டேட்டா டைப்பில் வந்து நம்மளோட டேட்டா கொடுக்குறோமோ அதுக்கான டேட்டா டைப் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கில் நான் கொடுக்குறனால ஸ்ட்ரிங்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் அரேவோட டைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இது போட்டால் நம்ம அரே க்ரியேட் பண்ணுறோன்னு நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகே, இது போட்டிருக்காங்க, அப்போ இவங்க வந்து அரே க்ரியேட் பண்ணுறாங்கன்னு அது கன்ஃபார்ம் பண்ணிக்கும். இப்போ அரே பக்கத்துலேயே நம்மளோட வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த அரேவோட வேரியபிள் நேம் மார்வல் மூவிஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ புதுசாக தான் நான் அரேவை க்ரியேட் பண்ணுறேங்கிறனால நியூ, அதாவது புதுசாக க்ரியேட் பண்ணாலே நியூ கொடுக்கணும். தென் அந்த அரேவோட சைஸ் என்ன, அந்த அரேவோட சைஸ் வந்து 2ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ டேட்டா டைப் மென்ஷன் பண்ணி எப்படி ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அரேவும் புதுசாக க்ரியேட் பண்ணுவோம். தென் நம்மளோட வேரியபிள் நேம், அந்த மார்வல் மூவிஸ்ன்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்க வேரியபிள் நேமில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் எனக்கு அயன்மேனுங்கிறது ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ அது ஸ்டோர் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு system.out.printlnல இந்த மார்வல் மூவிஸில் ஃபஸ்ட் பொசிஷன் எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது அயன்மேன் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிரும். அடுத்தது செகண்ட் பொசிஷன் அதே மாதிரி மார்வல் மூவிஸ் கொடுத்துட்டு செகண்ட் பொசிஷனில் எனக்கு ஸ்பைடர்மேன் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ சைஸிங் வெறும் நம்ம 2 தான் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ரெண்டே சைஸ் தான் இருக்கும். இது 0th பொசிஷன், இது ஃபஸ்ட் பொசிஷன். அப்போ செகண்ட் பொசிஷன் வேணும்னா இந்த இடத்துல நம்ம 3ன்னு கொடுக்கணும். அப்போ 3ன்னு கொடுத்தோம்னா இது செகண்ட் பொசிஷன். அப்புறம் வந்து தேர்ட் பொசிஷன் வேணும்னா இந்த இடத்துல 4ன்னு கொடுக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக அரே வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இதுலேயே வந்து எப்படி யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் நீங்களே வந்து நீங்களே இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யூசர்கிட்டேருந்து ஒரு 5 இன்புட் வாங்கி நம்ம வந்து அதை ஆட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அரேலே, அதாவது இந்த டைம் வந்து ஆட் பண்ணுறோங்கும் போது இன்டீஜரில் தானே டேட்டா டைப் வாங்குவோம், நம்பரில். ஸோ இன்ட்டில் வந்து அரே நம்ம டைப் கொடுத்துக்குறோம். மார்க் 5 மார்க் ஆட் பண்ணுற மாதிரி. மார்க், என்னோட வேரியபிள் நேம் வந்து மார்க் இஸ் ஈக்குவல் டு ஸ்கேனர். எப்படி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் அப்ளை அரே க்ரியேட் பண்ணிங்களோ அதே மாதிரி இன்டீஜர் டேட்டா டைப்பில் கொடுத்துட்டு பொசிஷன் வந்து 5ன்னு கொடுத்துக்கிறேன் நான். இப்படி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அப்படி க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க், அதாவது என்னோடய வேரியபிள் நேம் கொடுக்குறேன். 0th பொசிஷனில் நான் வைக்கிறேன்னா, சாரி, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்புட் தானே வாங்குறீங்க. ஸோ ஸ்கேனர், நீங்கள் இந்த தடவை டேட்டா டைப் தராமல் இன்புட் வாங்குங்க. ஸ்கேனர் ஸ்கேன் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் system dot in இது அப்படி நான் காப்பி பண்ணி ஒரு 5 இன்புட்டாக பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். சாரி, இது இப்போ இன்புட்டு தானே வாங்குகிறோம். இப்போ என்டர் பண்ணிவிட்டு மார்க், அதாவது என்னோடய வேரியபிள் நேம் நான் கொடுத்துக்கிறேன். மார்க் 0th பொசிஷனில் என்ன இருக்கணும்னா எனக்கு அதை வந்து நான் இன்புட்டு தான் வாங்க போகிறேன். ஸோ ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் இன்ட் கோலன் வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி, ஒரு 5 இன்புட்டு தானே வாங்குகிறோம். ஸோ நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இதில் வந்து பொசிஷன் மாற்றுறேன் நான். 1, இது வந்து சாரி, இது வந்து 2, இது வந்து 3. நீங்கள் டைப் பண்ணுறனாலும் டைப் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ் தான். ஸோ இந்த இடத்துல 4, அதாவது 5 இன்புட் நம்ம வாங்க போகிறோம். பொசிஷன்ஸ் வந்து மொத்தம் 4 பொசிஷன் தான், 5 பொசிஷன் தான். 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு இங்கே 5 வரைக்கும் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் சைஸ் வந்து 6ன்னு கொடுத்துட்டு 5 வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டு, சாரி, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம கொடுக்குறக்கு மறந்துட்டோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தானே ரன் ஆகும். ஸோ system.out.printlnல எனக்கு இது எல்லாமே ஆட் ஆகி பிரிண்ட் ஆகணும். இது வந்து நம்ம ஒரு அடிஷன் மாதிரி தானே தரப்போகிறோம். ஸோ மார்க் பொசிஷன் 0 ப்ளஸ் மார்க் பொசிஷன் 1ல் இருக்கிற வேல்யூவை ப்ளஸ் பண்ணிவிட்டு மார்க் பொசிஷன் 2 மறுபடியும் ப்ளஸ் மார்க் பொசிஷன் 3 மறுபடியும் ப்ளஸ் மார்க்கில் பொசிஷன் 4. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடு அப்படின்னு நான் வந்து என்னோட ப்ரோக்ராம் கிட்ட சொல்லி இப்போ நான் இன்புட் வாங்குகிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்புட் கேட்கும். ஃபஸ்ட் நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா கம்பைல் ஆயிரும். கம்பைல் ஆனதுக்கப்புறம் ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா ரன் பண்ணுறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்புட் கேட்குது, ஏன்னா நம்ம இங்கே ஸ்கேனர் தானே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 5 வேல்யூக்கு நீங்கள் இன்புட் கொடுக்கணும் இந்த அரேயில். ஃபஸ்ட்டு அரேக்கு 20, ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு 16 வச்சுக்குவோம். இதெல்லாம் நம்ம ஆட் தானே பண்ண சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் ஒரு 60, அது 16 வச்சுக்குவோம். மேக்ஸில் ஒரு 17 வச்சுக்கலாம். சயின்ஸில் ஒரு 80, சயின்ஸில் ஒரு 80 வச்சுக்கலாம். தென் லாஸ்ட்டாக சோஷியலில் ஒரு 100ன்னு வச்சுக்கோ. எல்லாருமே நிறைய பேர் சென்டம் அடிப்பாங்க. ஸோ டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்கு? 317 வந்திருக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம அரேயில் இன்புட் வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்கி அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 வேல்யூஸ்க்கு இன்புட் வாங்கி அவுட்புட் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெஸ்டட் லூப்ஸ் இன் ஜாவா பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஜாவா சீரீஸில் உங்களாலேயும் ஜாயின் பண்ணி ஒரு பிகினர் லெவலில் ஜாவாவை லேர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.